அவர் என்ன சொல்வார் பதில்? அப்போது அவர் பணிந்து கூறுவார், தூய்மை அனைத்தும் உனக்கே. யா அல்லாஹ், என்ன பார்த்து இப்படி கேட்டுட்ட? இது எனக்கு தகுதி இல்லையே. அது சொல்கிறார், தூய்மை அனைத்தும் உனைக்க. கடவுளா? நானா? எங்கம்மாவா? இதா எவ்வளோ மோசமான ஒரு அபாண்டம். தூய்மை அனைத்தும் நீ. கடவுள்னா எவ்வளோ தூய்மையாக இருக்கணும். அப்போ எல்லா அழுக்குகளை விட்டும் தூய்மையானவன் நீ. தூய்மை அனைத்தும் உனக்கே. எனக்கு உரிமை இல்லாதவற்றை கூறுவது என்னுடைய பணி அல்ல. எனக்கு தகுதியே இல்லாத ஒரு விஷயத்தை போய் அது என்னுடைய வேலையா? அதுவும் சொல்கிறார், பணி அல்லன்னு என்ன அர்த்தம்? நான் உன் வேலைக்காரன்லா, நான் உன்னுடைய வேலைக்காரன். நீ கொடுத்த வேலையை நான் செஞ்சேன். இப்படி ஒரு வேலையை நான் செஞ்சுட்டு வந்திருப்பேன். அவ்வாறு நான் கூறியிருந்தால் அதனை நிச்சயம் நீ அறிந்திருப்பாய். அப்படி நான் சொல்லியிருந்தா நீ உனக்கு தெரியாமல் இருக்குமா? என்கிட்ட போய் கேட்குறிய? இது ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் கேட்குறான், தெரியும் அல்ல. ஏன்னா உங்கள் நான் சொன்னல, ஃபாலோயர்ஸ் எல்லாம் ஈசா நபி வந்து நின்ன உடனே நம்மால் வந்துட்டார், இப்போ பேசி நம்மளை சொர்க்கத்தை வாங்கி தர போகிறாரு அப்படிங்கிற அந்த கட்ஸில் இருப்பாங்க. டோட்டலாக புஷ்ஷுன்னு ஆயிரும். அந்த புஷ்ஷு உங்களுக்கு அங்கே ஆகக்கூடாதுன்னா இங்கேயே திருத்திக்கணும். வாழ்க்கையை நீங்கள் திருத்திக்கணும். புரியுதா? இதில் முஸ்லீம்களை பார்த்துலாம் நீங்கள் இது பண்ணாதீங்க. உங்களை விட கேடுகட்ட நிலையில் தான் நாங்கள் இருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா எங்களை விட சிறந்தவர்கள் தான். ஏன்னா இவ்வளோ தெளிவான வேதத்தை வச்சு நாங்கள் வழிகட்டது மாதிரி வேறு யாரும் வழிகட முடியாது. நீங்கள் தவறான கருத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா உங்கள் முன்னோர்கள் தெளிவான வேதங்களில் வேதத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தினாங்க, மீனிங் மாற்றினாங்க, மொழிபெயர்ப்புகளில் பிரச்சனை இருக்குது. ஆனால் எங்களுக்கு நாங்கள் எங்கள் சொந்த காசில் சூனியம் நாங்களே வச்சுக்கிட்டோம். குரான் இருந்துச்சு, நாங்கள் படிக்கலை. இந்த ஆலிம் வழிகாட்டுவார், அந்த ஆலிம் வழிகாட்டுவார்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருந்தோம். அதனால் எங்கள் கூட சேர்ந்து ஏதோ எங்களுக்கு கீழே வரணுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா சிந்திச்சு இஸ்லாத்துக்கு வர்றவங்க ஒவ்வொருத்தரும் டீச்சர் லெவலில் இருக்கான். நினச்சி பாரு. இப்போ நீங்கள் நம்ம கிளாஸ்லேயே வர்ற ஆட்கள் இருக்கட்டும், பிறவி முஸ்லீமாக இருக்கட்டும், புதுசாக முஸ்லீமாக இருக்கும், யாருக்கு நாலேஜ் ஜாஸ்தியாக இருக்குது? யாருக்கிட்ட இஸ்லாத்தை பற்றிய அதிக புரிதல் இருக்குது? யார்கிட்ட இஸ்லாத்தை பற்றி அதிக கேள்விகள் கேட்கப்படும் போது தெளிவு யார்கிட்ட இருக்கு? இஸ்லாத்துக்கு புதுசாக வந்த சகோதரர்கள்ட்ட தான் இருக்குது. கொள்கை உறுதி யார்கிட்ட இருக்கு? அவங்ககிட்ட தான் இருக்குது. யார் ஹராம் ஹலால ரொம்ப பேண்டுறாங்க அவங்க தான். யார் தாடி வைக்கிறா அவங்க தான். யார் அல்லாஹ் மேலே ரொம்ப நேசம் வைக்கிறாங்க அவங்க தான். நம்மெல்லாம் 2ஆம் பட்சம் தான். அல்ல அவர் சொல்கிறாரு, ஈசா நபி, என் உள்ளத்தில் இருப்பவற்றை நீ அறிவாய், ஆனால் உன் உள்ளத்தில் இருப்பவற்றை நான் அறிய மாட்டேன். பிரித்து காட்டுறார். இவங்க என்ன சொல்கிறாங்க? கடவுளும் அவர்தான், மகனும் அவர்தான். இப்போ என்ன அர்த்தம்? மகனுடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னு பிதாவுக்கு தெரியும், பிதாவுடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னு மகனுக்கு தெரியாது. அப்போ அவர் வேற, இவர் வேற. இது பைபிளில் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல. மறுமை நாளை பற்றி இப்போ தானே நான் அதை பட்டியல் போட்டு தானே வந்தேன். நான் பொய்யா சொல்கிறேன்? பிதாவுக்கு தெரிஞ்சது மகனுக்கு தெரியாதுன்ட்டு அவர் தானே சொல்கிறாரு. பைபிளில் தானே சொல்கிறேன். குரானையும் நம்ப மாட்டீங்க, பைபிளையும் நம்ப மாட்டீங்களா? நிச்சயமாக மறைவான உண்மைகள் அனைத்தையும் நீ நன்கறிந்தவனாகவே இருக்கிற. மறைவான விஷயங்கள் எல்லாமே உனக்கு தெரியும்ல. என்னென்ன நடந்துச்சு, ஒவ்வொரு மீட்டிங், இந்த கவுன்சில் ஆஃப் நீசியாவில் என்ன முடிவு எடுத்தாங்க, இந்த கான்ஸ்டான்டினோப்பிளில் என்ன முடிவு எடுத்தாங்க, இங்கே இவங்க என்ன முடிவு எடுத்தாங்க, ஏரியன்ஸ் என்ன ஆனாங்க, குகைவாசிகள் என்ன ஆனாங்க, எல்லா வரலாறும் நீதான் அறிந்தவன். அது தெளிவாக சொல்லுவாங்க. என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாஹ்வுக்கே அடிபணியுங்கள் என்று நீ எனக்கு கட்டளையிட்டதை தவிர வேறு எதனையும் நான் அவர்களுக்கு கூறவில்லை. உங்கள் இறைவனும் என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாஹ்வுக்கே அடிபணியுங்கள் என்று நீ எனக்கு கட்டளையிட்டதை தவிர வேறு எதனையும் நான் அவர்களுக்கு கூறவில்லை. ஈசா நபி என்ன சொன்னாங்க? இதுதான் சொன்னாங்க. பைபிளில் எவ்வளோ காட்டட்டும் வசனம். அவர் என்ன சொல்கிறார் ஈசா நபி பைபிளில்? நான் சுயமாக எதையும் உங்களுக்கு கற்பிப்பதில்லை, நான் கேள்விப்பட்ட, என் பிதாவினால் கேள்விப்பட்ட, அதாவது எனக்கு காதில் விழுந்த செய்தியைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த அட்வைஸும் என்னது கிடையாது, என்னுடைய பிதாவுடையது. பைபிளில் இருக்குல்ல,
உன் பிதா ஒருவரிடத்தில் மட்டுமே முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் பணிந்து கொள். இதுதான் அந்த ஆயத்து. தமிழ் டிரான்ஸ்லேஷன் மாறி இருக்கலாம், புரியுதா? அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணால் இந்த சென்டென்ஸ் அப்படியே ஃபிட் ஆகும். ரெண்டு கொடுத்து ஒரு கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டேன்னு வைய, போட்டு இங்கிலீஷில் அடித்து இதுவும் பண்ணி எனக்கு இங்கிலீஷில் கொடுன்னா ஒரே லைன் தான் வரும். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் அவர்களோடு இருந்த காலமெல்லாம் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன். இந்த மாதிரி ஒன்று கெட்ட ஒன்று எந்த அபாண்டத்தையும் அவங்க சொல்லாமல் இருந்தாங்க, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ என்னை திரும்ப அழைத்து கொண்ட போது நீயே அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தாய், மேலும் நீ அனைத்தையும் கண்காணிப்பவனாக இருக்கிறாய். நான் வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, நீ தான் பார்த்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு டோட்டலாக கழட்டி விட்டார் உம்மத்தை. நீயாச்சு அவங்களாச்சு. அதில் இந்த வசனங்கள் அவர் சொல்கிறார், அடுத்த ஆயத்தில் சொல்கிறாரு, இப்பொழுது நானும் இருக்கேன், நீயும் இருக்க, உன்னுடைய இந்த படைப்புகளும் இருக்காங்க. நீ அவர்களுக்கு தண்டனை அளித்தால் அவர்கள் நிச்சயமாக உன்னுடைய அடிமைகளே. நீ அவங்கள பனிஷ்மெண்ட் பண்ணினா தாராளமாக பனிஷ்மெண்ட் பண்ணலாம், நான் ரெக்கமெண்டு கூட பண்ண மாட்டேன். ஏன்னா அவ்வளோ அபாண்டம் பண்ணி வச்சுருக்காங்க. போய் ஒரு மனிதனை கடவுளுடைய உனக்கு நிகராக ஆக்கியிருக்காங்க. இவ்வளோ பெரிய அபாண்டம் இது. எல்லா தீர்க்கதரிசிகளுடைய பிரச்சாரத்துக்கு அபாண்டமானது, மோசேயுடைய கொள்கைக்கு எதிரானது, ஆபிரகாமுடைய கொள்கைக்கு எதிரானது. நீ அவர்களை மன்னித்தாலும் நீயே யாவற்றையும் மிகைத்தவனும் நுண்ணறிவுள்ளவனுமாக இருக்கிறாய். நீ பார்த்து மன்னிச்சேனா உன்னுடைய அடியார்கள், அது நீ தான், உனக்கு தான் தெரியும் இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் மன்னிச்சு விடலாம், யாரெல்லாம் தண்டிக்கணுன்ட்டு. ஏன்னா இதில் ஈசா நபியை கடவுள்னு சொன்ன கூட்டம் இருக்கும், நம்பின அப்பாவி மக்கள் இருக்கும். இதில் யாரை எப்படி ஃபில்டர் பண்ணலான்னு நீ முடிவு பண்ணலாம்ல, நான் முடிவு பண்ண முடியாதுங்க.